வணக்கம் நேயர்களே, இது காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டர் டைம். வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. வாரம் உங்களோட பல்வேறு மருத்துவ சந்தேகங்களுக்கு தெளிவாக விளக்கம் அளிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திருச்சி காவேரி ஹாஸ்பிட்டல்ஸில் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் டாக்டர் ஜாகிர் ஹுசேன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். தந்தி டிவியோடு இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி. நமக்கு மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு புதுசாக சாமானிய மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம்னா அது இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி தான். சாதாரணமாக நம்ம ஹாஸ்பிட்டல் போனோன்னா இந்த ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். அந்த ரேடியாலஜிலேருந்து இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜின்றது எப்படி மாறுபடுது? இன்டர்வென்ஷன் ரேடியாலஜினா பொதுவாக யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னால் எல்லாருமே பயந்துடுவாங்க. ஏன் பயப்படுவாங்கன்னா, பெரிய ஆப்ரேஷன்னா பெரிய தையல் இருக்கும், பெரிய வெட்டுக்காயம் இருக்கும், அதிகமாக நேரம் ஹாஸ்பிட்டலில் தங்குற மாதிரி இருக்கும், வேலைக்கு போக முடியாது, இப்படி தான் எல்லாம் நினைப்பாங்க. ஆனால் இப்போ மருத்துவத்தை ரொம்பவே முன்னேறிடுச்சு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி. சிம்பிளாக இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி என்னன்னு சொல்லணும் அப்படின்னா, ஆப்ரேஷன் இல்லாமல் சிறிய ஊசி அளவு ஓட்டை மட்டுமே போட்டு நோய் இருக்கிற இடத்துக்கே சென்று ட்ரீட்மெண்ட் செய்கிறது. இதனால் பெரிய வெட்டுக்காயம் இருக்கிறது இல்லை, பெருசாக ஹாஸ்பிட்டலில் தங்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது இல்லை. இதனால தான் இதை மினிமலி இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறோம். ஒரு ரேடியாலஜிக்கும் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிக்கும் வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டீங்க. அங்கே ஒரு ரேடியாலஜிஸ்டோட பணி என்ன நம்ம வழக்கமாக பார்த்துருக்கோம். இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்டாக உங்களுடைய பணி என்னவா இருக்கும்? முதல்ல ரேடியாலஜிஸ்ட்னா என்னன்னு சொல்கிறேன். ரேடியாலஜிஸ்ட் அப்படின்னா ஒரு நோயை எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறவங்க தான் ரேடியாலஜிஸ்ட். இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்ட்றவங்க அதுக்கும் ஒரு படி மேலே போய் நோய் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டையும் சேர்த்து செய்கிறவங்க தான் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்ட். இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட்ன்றது ஒரு அப்டேட்டடான ஒரு சிகிச்சை முறைன்னு பார்க்கப்படுது. எந்தெந்த நோய்களுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இது மூலமா கொடுக்குறீங்க? இன்டர்வென்ஷன் ரேடியாலஜின்றது ஒரு நோய்க்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு ஸ்பெஷாலிட்டி கிடையாது. ஓகே. இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியில் பல நோய்களுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இதில் முக்கியமாக சொல்லணும்னா நியூ ஸ்ட்ரோக், அனுரிசம், ஏட்ரோவினஸ் மால்ஃபர்மேஷன், ஃபைப்ராய்டு கட்டிக்கான ட்ரீட்மெண்ட், கல்லீரலுக்கான கேன்சர் ட்ரீட்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் காலுக்கான வெரிகோஸ் வெயின், பிஏடி பெரிஃபரல் ஆர்டியல் டிசீஸ் போன்ற பலவிதமான நோய்களுக்கு இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி மூலமா நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். நீங்கள் சொல்கிற பட்டியலை பார்த்தா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடத்துக்குமே தேவைப்படும் போல இருக்கு. ஆமாம், உண்மைதான். இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி நாங்கள் யூஸ்வலாக சொல்கிறது ஹெட் டு கால்கேனியம் சொல்லுவோம். அதாவது தலை முதல் கால் வரை உள்ள சிகிச்சை எல்லாமே இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி மூலம் பண்ண முடியும். ரொம்ப அடிப்படையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். வெரிகோஸ் வெயின்ஸ் மாதிரியான பிரச்சனைகளில் இப்போது சமீப காலத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. நிறைய பேர் நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்கலாம் நிறைய இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் வெரிகோஸ் வெயின்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு ட்ரெடிஷ்னலாக ஒரு மருத்துவ முறை இருந்துச்சு. இப்போது இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி அந்த சிகிச்சை முறை எப்படி மாற்றிருக்கு? முதல்ல வெரிகோஸ் வெயின்னா காலில் இருக்க வெயின் சுருண்டு போய் பெரிதாகி வெளியில் தெரியறது தான் வெரிகோஸ் வெயின். இதை சில பேர் வெறும் காஸ்மெட்டிக் மட்டும் நினைக்கிறாங்க. ஆனால் பல சமயத்தில் இது என்ன ஆகுதுன்னா, காலில் வீக்கம் ஏற்படும், வலி ஏற்படும், கால்களில் ஆறாத புண்ணு ஏற்படும். இதை ட்ரெடிஷ்னலாக இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ரேஷன் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியில் நாங்கள் எண்டோவினஸ் லேசர் அப்லேஷன், மைக்ரோவேவ் அப்லேஷன், க்ளூ அப்லேஷன் போன்ற ட்ரீட்மெண்ட்டுகள் செய்கிறோம். இந்த ட்ரீட்மெண்ட்டு காலையில் அட்மிஷன் ஆகி சாயந்தரமே பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகிடலாம். இதில் எந்த விதமான தையலோ எதுவுமே இருக்கிறது கிடையாது இந்த ட்ரீட்மெண்ட்டில். இது வெரி மினிமலி இன்வேசிவ் சர்ஜரின்றதுனால இப்போ ஐடியல் ட்ரீட்மெண்ட் வெரிகோஸ் வெயினுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி ட்ரீட்மெண்ட் தான் நான் ப்ரிஃபர்டு பண்ணுறோம் எல்லா பேஷண்ட்டுக்குமே. ஓகே. அதே மாதிரி பெண்களுக்கு கருப்பை சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி கை கொடுக்குதா? பேசிக்காக கருப்பையில் கட்டியிருக்கு அப்படின்னு சொன்னாலே ஆப்ரேஷன் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஓகே. கருப்பையில் கட்டின்றது ஒரு சாதாரண கட்டி. இது சில பெண்களுக்கு ஒன்றுமே எந்த சிம்டமே இருக்காது. சில பேருக்கு கருப்பையில் அதிக மாதவிடாய் இருக்கும், அதிகமான வலி இருக்கும், சில பேர்த்துக்கு அடிவயிறு பாரமாகவே இருக்கும். இந்த மாதிரி நோயாளிகளுக்குமே ஆப்ரேஷன் தான் ஒரே ட்ரீட்மெண்ட்டு கிடையாது. இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியில் இதுக்கு யுட்ரைன் ஆர்ட்ரி எம்பலைசேஷன்ற ட்ரீட்மெண்ட் இருக்குது. இது மூலமாக இந்த கட்டிகள் சப்ளை பண்ணுற ஆர்ட்ரியை போய் எம்பலைஸ் பண்ணுறதுனால இந்த கட்டியோட அளவு சுருங்கிடும். 10 சென்டிமீட்டர் இருக்கிற கட்டி 5 சென்டிமீட்டர் ஆகிடும். இதனால் பேஷண்ட்டோட சிம்டமும் கம்மியாயிரும். இதனால் பெரிய ஆப்ரேஷன் தவிர்க்க முடியும் இதனால். ஓகே. ஸோ இந்த எந்தெந்த நோய்க்கெல்லாம் இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி கை கொடுக்க நீங்கள் பட்டியலிடும் போது ஏவிஎம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்தினீங்க. ஏவிஎம்னா என்ன? அதில் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி முறை எந்த அளவுக்கு கை கொடுக்குது? ஏவிஎம்னா ஏட்ரோவினஸ் மால்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஓகே. ஹார்ட்லேருந்து வர இரத்த குழாயில் ஆர்ட்ரி, கேப்பிலரி, வெயின்
இப்படி தான் ரத்தம் வந்து போகணும். அதுக்கு பதிலாக ஆர்ட்ரியும் வெயினும் டைரெக்டாக கனெக்ட் ஆகிறது தான் ஏட்ரியல் வீனஸ் மால்ஃபர்மேஷன் சொல்கிறோம். ஓகே. யூஸ்வலாக இது வந்து ஒரு கன்ஜென்டல் டிசீஸ். யூஸ்வலாக இதில் எந்த தொந்தரவும் பெருசாக இருக்காது. சில பேருக்கு தலைவலி, சீஜர் இந்த மாதிரி இது வரலாம். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி பேஷண்ட்டுங்களுக்கு நாங்கள் முதல்ல வந்து ஒரு சிடி ஆஞ்சியோகிராம் எடுப்போம். சிடி ஆஞ்சியோகிராம் எடுத்து இல்லை எம்ஆர்ஐ ஆஞ்சியோகிராம் எடுத்து இந்த நோயை முதல்ல உறுதி செய்வோம். அதுக்கப்புறம் இதுக்கு செரிபிரல் டிஎஸ்ஏன்னு சொல்லிட்டு இதுதான் கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். அதை எடுத்து அந்த ஏபிஎத்தோட சைஸ் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்து அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்டை முடிவு செய்வோம். என்ன ட்ரீட்மெண்ட்டுன்றதை இதில் என்னென்ன வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி எம்பலைசேஷன், இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி மூலமாக எம்பலைஸ் பண்ணலாம், ஓப்பனாக சர்ஜரி பண்ணலாம், இல்லைனா ரேடியோ ஃப்ரீக்வன்சி தெரப்பியில் பண்ணலாம் நம்ம. ஓகே. ஸோ இதனால அந்த சிக்கல்கள் வந்து வழக்கமான சர்ஜரி முறையை விட கொஞ்சம் சுலபமாக தீரும்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி பெருநோய்கள் அப்படின்ட்டு பார்க்கும்போது நமக்கு கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் விட முடியாது. கேன்சர் சிகிச்சை முறையிலையும் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி பயன்படுத்தப்படுதா? இப்போ பொதுவாக கல்லீரல் கேன்சரில் பொதுவாகவே கட்டி சைஸை பொறுத்து ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் டிசைடு பண்ணுவோம். ஓகே. முதல்ல சின்ன கட்டியாக இருக்குது அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் இல்லைனா மைக்ரோவேவ் அப்ளேஷன் மூலமாக கட்டியை வந்து ஹீட் மூலமாக சுருக்கி கருக்கிடுவோம் கட்டியை. இதெல்லாமே ஒரு சிறிய துளை மூலமாக தான் இதெல்லாம் சிறிய துளை மூலமாகவே. ஓகே. ஊசி போடுற அளவு துளை மூலமாகவே இது எல்லாத்தையும் செய்ய முடியும் நம்மளால. ஓ. இதே பெரிய கட்டியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டிரான்சார்டரியல் கீமோ எம்பலைசேஷன் டேஸ் போன்ற ப்ரொசீஜர்கள் மூலமாக கட்டியை சுருக்கி அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி வெளியில் எடுப்போம். இதனால் பேஷண்ட்டோட வெறும் ஆப்ரேஷன் தவிர்க்கப்படுது. பேஷண்ட்டுக்கு உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான அங்கங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் இந்த சிகிச்சை முறை வந்து ஒரு பெரிய அளவில் உதவி பண்ணுதுன்றதை புரிஞ்சுக்க முடியுது. நம்ம பேசும்போதும் இந்த பிரெயின் ஸ்ட்ரோக் மாதிரியான விஷயங்கள், அனரிசம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இந்த சிகிச்சை முறை வந்து கொஞ்சம் சுலபமாக்குது அப்படின்ற ஒரு விஷயம் பதிவு பண்ணப்பட்டது. எந்த அளவுக்கு அது கை கொடுக்கும்? ஏன்னா மூளையில் ஒரு சர்ஜரி அப்படின்னு கேட்கும்போதே நமக்கு ஒரு பயம் வரும், இந்த ஆனரிசம் மாதிரியான விஷயங்கள்லாம் பற்றி பேசும்போது. ஸோ இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி அந்த சிகிச்சை முறை எவ்வளோ எளிதாக்குது? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு அனுரிசம் அப்படின்னா மூளையில் உள்ள இரத்த குழாய் வீக்கம் அடைஞ்சு பலூன் மாதிரி வீங்கிறதா அனுரிசம்னு சொல்கிறோம். ஓகே. ட்ரெடிஷ்னலாக வந்து காலங்காலமாக இந்த அனுரிசம் இருந்தால் பிரெயினை திறந்து சர்ஜரி பண்ணுறது தான் ஒரே ட்ரீட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்கல் ஓப்பன் பண்ணப்படும். ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி. ஓகே. இப்போ இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி வந்ததுன்னா தொடையில் சின்ன ஊசி அளவுக்கு ஓட்டை போட்டு எந்த தையலுமே இல்லாமல் நேராக அனுரசத்துக்குள்ளே சின்ன மைக்ரோ கத்தீட்டர் டியூபை எடுத்துகிட்டு போய் அங்கே காயில் பண்ணி இந்த அனுரசத்தை க்ளோஸ் பண்ண முடியும். தலையில் சர்ஜரி அப்படின்றது ஓகே, ஸ்கல் ஓப்பன் பண்ணுறது. இப்போ தொடை மூலமாக ஊசி போட்டுன்னா அது எப்படி சாத்தியம்? அது இது தொடையில் சின்ன இரத்த குழாய் வழியாக மூளைக்கு வரைக்கும் நாங்கள் டியூப் எடுத்துகிட்டு போவோம். ஓகே. எடுத்துகிட்டு போய் இந்த அனுரசத்தை சின்ன சின்ன மைக்ரோ காயில்ஸ் போட்டு இந்த அனுரசத்தை க்ளோஸ் பண்ணி மூடிடுவோம். இதனால் திரும்பி இந்த அணுசல் ரப்சர் ஆகிறது தடுக்கப்படும். ஸோ ஸ்கல்லை ஓப்பன் பண்ணாமலேயே அனுரிசமை வந்து அந்த நோயை தீர்க்க முடியும்ன்றதை இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி சாதிச்சு காட்டுது. ஆமாம். அனுரிசம்க்கு வழக்கமான அந்த சிகிச்சை ஸ்கல் ஓப்பன் பண்ணுற ஒரு சர்ஜரி பண்ணுறாங்கன்னா அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளோ காலம் எடுக்கும்? இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி பயன்படுத்தும் போது அவங்க மீண்டு வர்றதுக்கான காலகட்டம் எவ்வளோ? சுமாராக ஒரு ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணி பேஷண்ட் மீண்டு வர்றதுக்கு 1 மாதம் காலங்கள் ஆகும். குறைஞ்சது ஒரு மாதங்கள் காலமாகும். ஓகே. புண்ணு ஆறி தையல் ஆறி ஸ்கல்லை திருப்பி பிளாஸ்டிக் பண்ணி வெளியில் வரதுக்கு. ஆனால் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியை பொறுத்த வரைக்கும் இது மேக்ஸிமம் 24 மணி நேரம் 48 மணி நேரத்துக்குள்ளேயே பேஷண்ட் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும். 24 மணி நேரத்தில்? ஆமாம். ஸோ இந்த முறை சிகிச்சையை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடலாமா? கண்டிப்பாக. ஒரு நாள் அப்சர்வேஷனில் வச்சுருப்போம், அடுத்த நாள் வீட்டுக்கு போயிடலாம். சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டாக நம்ம மருத்துவத்துறை மாறி இருக்குன்றது புரியுது. பட் இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் சிகிச்சை முறை எடுக்கும்போது பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய பயம் பில்லு எப்படி வரும் அப்படின்றது தான். ஸோ இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி முறையில் நம்ம சிகிச்சை எடுத்துக்கிறோம்னா சராசரியாக ஒப்பீட்டளவில் இதோடைய காஸ்ட் எவ்வளோவா இருக்கும்? அண்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது அதுக்கு? இல்லை, பொதுவாகவே காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த டிவைஸை யூஸ் பண்ணுறோம், எந்த ஸ்டண்ட்டை யூஸ் பண்ணுறோம், காயில் பேஷண்ட் எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் தங்குறாங்கன்றதை பொறுத்து தான் வேறுபடும். இது பொதுவாக இப்போ நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி பொறுத்த பல இன்சூரன்ஸு கவர்மெண்ட் ஸ்கீம்லேயும் கவர் ஆகுது. அதனால் காஸ்ட் அதிகமாகுன்றத பயப்பட தேவையே இல்லை. ஓகே. முதல்வர் காப்பீட்டு திட்டத்துலையும் இது கவர் ஆகுதா? கண்டிப்பாக கவர் ஆகுது இது. ஓ, ஓகே ஓகே. ஸோ அது வந்து ஏழை எளிய மக்களுமே கூட இந்த சிகிச்சை பெறறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சிகிச்சை முறை புதுசாக வந்திருக்கனாலே ஆப்வியஸ்லி மக்களுக்கு ஒரு பயம் வரதான் செய்யும். அதாவது ஸ்கல்ல ஓப்பன் பண்ணுற சர்ஜரி கூட ஒரு நம்பிக்கை வந்துடும். ஆனால் ஒரு புதிய முறையினும் போது கண்டிப்பாக ஒரு அச்சம் இருக்கும் இல்லையா? அப்படி அச்சப்படக்கூடிய நபர்களுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? பொதுவாகவே எல்லா ப்ரொசீஜர்லையுமே ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கும். இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியும் அதே மாதிரி சிறிதளவு காம்ப்ளிகேஷன் இருக்கும். ஓகே. ஆனால்
சரியான பேஷண்ட்டை செலக்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சரியான டாக்டர் செய்யும் போது இந்த இந்த ட்ரீட்மெண்ட் முறை மிகவும் சேஃபான ஒரு மெத்தடு தான். அதனால பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது இதில். ஓகே. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சிகிச்சை முறைகள்லாம் கேட்கும்போது எனக்கு லேப்ரோஸ்கோப்பி கூட எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது, குழப்பம் வருது. லேப்ரோஸ்கோப்பியிலேருந்து இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜின்றது எப்படி மாறுபடுது? லேப்ரோஸ்கோப்பியோட சின்ன துளை தான் போடுவோம். ஊசி அளவுக்கான துளை மட்டும்தான் நாங்கள் போடுவோம். இதில் எந்த விதமான தையலும் இருக்கிறது இல்லை. நீங்கள் லேப்ரோஸ்கோப்பி கிட்ட கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா லேப்ரோஸ்கோப்பிக்கில் தையல்கள் இருக்கும், சிறிய சிறிய அளவு தையல்கள் இருக்கும். 3 இடத்துல ஓட்டை போடுவாங்க. ஓகே. இதில் வெறும் ஒரு சின்ன ஊசி அளவுக்கு ஓட்டை மட்டுமே போடுவோம். இதில் தையலும் இருக்காது, எதுவும் இருக்காது. பேஷண்ட் அடுத்த நாளே அன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போக முடியும் இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக. ஓகே. லேப்ரோஸ்கோப்பி மூலமாக ஒரு சிறிய அளவிலான தையலாவது இருக்கும், இதில் அதுவும் கிடையாதுன்றீங்க. ஆமாம். ஓகே. ஸோ எஸ்தட்டிக்கலாகவும் பேஷண்ட்ஸ் வந்து பெரிய அளவில் கவலைப்பட தேவையில்லை, தழும்பு வந்துருமோ அப்படின்ற ஒரு பயமும் தேவைப்படாது. இதில் வந்து கையில் குத்துற ஊசி அளவுக்கு தான் அந்த ஓட்டையே இருக்கும். ஜஸ்ட் சிரிஞ்ச் லெவல். ஆமாம். ஒரு சிரிஞ்ச் லெவலில் இவ்வளோ பெரிய ஒரு சிகிச்சை எப்படி சாத்தியம் அப்படின்ற ஒரு கேள்வி எழாமல் இல்லை. அதுதான் அட்வான்ஸான ட்ரீட்மெண்ட் இப்போ வந்திருக்குது. ரைட். டாக்டர் ஜாக்கீர், பிரெயின் அனரிசம் பற்றி பேசும்போது பிரெயின் ஸ்ட்ரோக் சம்மந்தமான பிரச்சனைகளும் இப்போ அதிகரிச்சுட்டு வர்றதை பார்க்க முடியுது. பிரெயின் ஸ்ட்ரோக்குன்றதுக்கு வழக்கமாக செய்யப்பட்டு வந்த சிகிச்சை முறை என்ன? இப்போ இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி அதை எப்படி எளிமையாக்கியிருக்கு? பிரெயின் ஸ்ட்ரோக் அப்படின்னா மூளைக்கு போகிற ரத்த குழாயில் வந்து ரத்த ஓட்டம் தடைபடுறது, இல்லைனா மூளைக்குள்ள ரத்த கசிவு ஏற்பட்டால் பிரெயின் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். இதை யூஸ்வலாக பிரெயின் ஸ்ட்ரோக் இருக்கிறவங்க என்னென்ன சிம்டம் இருக்குன்னா, கை கால் வந்து பலவீனமாக இருக்கிறது, பேச்சு கொளறது, கண் பார்வை மங்குறது, வாய் கோணலாகிறது, அதுக்கப்புறம் அது இல்லாமல் நடக்கும்போது தடுமாற்றம் இருக்கிறது, சில பேர்த்துக்கு வந்து தாங்க முடியாத தலைவலி ஏற்படும். ஓகே. இப்படியெல்லாம் சிம்டம் இருந்துச்சுன்னா உடனே வந்து அருகில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் டைம் இஸ் பிரெயின்னு சொல்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு நிமிடமும் பல லட்சக்கணக்கான செல்கள் வந்து உயிரிழக்கக்கூடும் பிரெயின் ஸ்ட்ரோக்கில். அதனால இப்படி வர பேஷண்ட்டுங்களுக்கு நாங்கள் வந்து உடனே வந்து சிடி ஸ்கேன் இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து எந்த வகையான ஸ்ட்ரோக்குன்னு பார்ப்போம். சிறிய குழாயில் அடப்பு இருந்தால் பேஷண்ட் 4.5 மணி நேரத்தில் வந்திருந்தால் நாங்கள் த்ராம்பலைசிஸ் பண்ணி அந்த சிறிய குழாய் அடப்பை திறந்துடுவோம். இதுவே பெரிய குழாயில் அடப்பு இருந்தால் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி மூலமாக மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி பண்ணுவோம். மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி அப்படின்னா கால் தொட வழியாக ஊசி அளவுக்கு ஓட்டை மூலமாக பிரெயின்குள்ளே போய் அடப்பு இருக்க இடத்துக்கு நேராக போய் அந்த அடப்பை எடுத்துருவோம். இது மூலமாக பிரெயினுக்கான ரத்த ஓட்டம் திருப்பியும் நார்மல் செய்யப்படும். ஸோ இப்போது நம்ம இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாமே ஒரு டாக்டர் டயக்னோஸ் பண்ணி இந்த சிகிச்சை எடுக்கலான்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறை. சம்டைம்ஸ் எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அவசர சிகிச்சை பிரிவுன்னு வந்தபோது அவங்களுக்கு இந்த மாதிரியான ஐஆர் முறை, இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி முறை வந்து உபயோகப்படுமா? எந்த மாதிரியான விதத்தில் சிகிச்சை பெற முடியும்? ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் மிக முக்கியமான எமர்ஜென்சியான ஒன்று இரத்த கசிவு. இது சில சமயத்தில் இரத்த கசிவு வெளியவே தெரியும். ஆனால் சில சமயத்தில் இந்த இரத்த கசிவு உள்ளேயே இரத்த கசிவு ஏற்படும். வயிற்றுக்குள்ளேயோ நெஞ்சுக்குள்ளேயோ இல்லை இடுப்புக்குள்ளேயோ இந்த இரத்த கசிவு வந்து ஏற்படும். இது வந்து அதை விட மிகவும் எமர்ஜென்சியான ஒன்று. இத்தகைய இரத்த கசிவு ஏற்பட்டால் நாங்கள் உடனே சிடி ஆஞ்சியோகிராம் இல்லை சிடி ஆஞ்சியோகிராம் எடுத்து, இல்லைன்னா டிஜிட்டல் சப்ட்ராக்ஷன் ஆஞ்சியோகிராஃபி என்ற டெஸ்ட் எடுத்து இந்த இரத்த கசிவு எங்கே இருக்குன்றதை துல்லியமாக கண்டுபிடிப்போம். அதன் பிறகு எம்பலைசேஷன்ற ப்ரொசீஜர், தொட வழியாக சின்ன ஊசி வழியாக எந்த இரத்த குழாயில் வந்து ரத்தம் கசியுதோ அந்த இரத்த குழாயை போய் காயில் இல்லைன்னா க்ளூ இல்லைன்னா பிவிஏ பார்ட்டிகிள் போன்ற பார்ட்டிகிள்ஸை போன்றதை வைத்து நாங்கள் அந்த இரத்த குழாயை அடைப்போம். இதனால் பெரிய அளவிலான சர்ஜரி வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியுது. ரைட்டா. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயங்களை கூட எளிமையாக்கக்கூடியது இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜின்றது புரிஞ்சுக்க முடியுது. பட் இந்தந்த பேஷண்ட்ஸ்க்கு தான் இது செய்யலாம், இது இவங்களுக்கு செய்ய முடியாது அப்படின்ட்டு ஏதாச்சும் இருக்கா? ஒரு வயது அடிப்படையிலோ வேறு ஏதேனும் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் அடிப்படையிலோ? இல்லை, இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த சிகிச்சை வந்து எல்லாருக்குமான ஒரு சிகிச்சை. ஏன்னா இந்த சிகிச்சையில் பெரிய அளவு கிழிக்கிறதோ பெரிய அளவு தையலோ எதுவுமே இருக்கிறது இல்லை, பெரிய அளவு வலியோ இருக்கிறது இல்லை. ஆனால் இந்த இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிக்கும் சில பேஷண்ட்களுக்கு வந்து நம்மளால் செய்ய முடியாத பேஷண்ட்டுகளும் இருக்காங்க. இது எதன் அடிப்படையில் நோயின் தன்மை, நோயாளிகளின் ஹெல்த்தை பொறுத்து நாங்கள் டிசைட் பண்ணுவோம். இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த சிகிச்சை இவர்களுக்கு பண்ணியே ஆகணுன்ற எதுவும் கிடையாது. நோயாளிக்கு எந்த சிகிச்சை பெஸ்ட்டாக இருக்கோ அந்த சிகிச்சையை நாங்கள் பண்ணுவோம்.
டாக்டர் ஃப்ரம் யோர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு புதிய சிகிச்சை முறையை பண்ணணும்னு நம்ம பேஷண்ட்ஸ்க்கு அவங்க குடும்பத்தாருக்கு சொல்லும்போது எல்லாருமே எடுத்த உடனே அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு இல்லை. சிலர் வந்து இது வேணாம், இது என்ன புதுசாக ஏதோ சொல்கிறீங்க, வழக்கமான இதுக்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி வர்ற பேஷண்ட்ஸ்க்கு இல்லை அவங்க ஃபேமிலியை நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? இல்லை, இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி பொறுத்த வரைக்கும் இதோட ட்ராக் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஊசி மூலயமா செய்கிற சின்ன ஓட்டை போட்டு செய்யக்கூடிய ப்ரொசீஜர். இதனால் மேக்ஸிமம் எல்லா பேஷண்ட்டும் 1 இல்லை 2 நாள் மட்டுமே ஹாஸ்பிட்டலில் தங்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஓகே. பெரிய ரத்த கசிவோ வலியோ இருக்க போகிறது இல்லை. சோஃபார் நீங்கள் பார்த்தவங்கள யாரும் இதுக்கு மறுப்பு தெரிவிக்கல, சஜஸ்ட் பண்ண உடனே they are okay with it. ஓகே. எல்லா பேஷண்ட்டும் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிக்கு வர எல்லா பேஷண்ட்டும் யாரும் பெருசாக வந்து ஓப்பன் சர்ஜரியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து லெஸ் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப கம்மியான ரிஸ்க் இது. ஓகே. உங்கள் அனுபவத்தில் எந்தெந்த துறை சார்ந்த, ஃபார் எக்ஸாம்பிள் கார்டியோ சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஆன்காலஜிஸ்ட் அவங்களாக இருக்கட்டும், அவங்க இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி முறையை தேடி வரும்போது எந்த துறையிலேருந்து அதிகமான பேஷண்ட்ஸை நீங்கள் பார்க்குறீங்க சமீப காலங்களில்? இப்போ நம்ம இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் ஹெல்த், ஆன்காலஜி போன்ற துறைகளில் வந்து அதிகமாக இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி கேன்சர் சிகிச்சை முறைக்காக அனுப்புகிறாங்க. ஓகே. அதை தாண்டி இந்த இதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவு தான் அளவில். ஓகே. ஸோ இப்போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம்னா, ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா உங்களோட டீம் எப்படி இருக்கும், அவங்க எப்படி செயல்படுவாங்க, உங்களோட ஐடியல் அந்த ஆப்ரேஷன், அந்த மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி, ஓகே, அது நடக்கக்கூடிய அந்த இடம், அதோட செட்டப் எப்படி இருக்கும்? நாங்கள் இது வந்து ஆன்ஜியோ சூட்டுன்னு சொல்கிறோம். யூஸ்வலாக இது வந்து கேத் லேபில் தான் செய்வோம். இந்த எல்லா ப்ரொசீஜருமே கேத் லேபில் செய்வோம். ஓகே. இது வந்து ஹார்ட்டுக்கு எந்த மிஷினில் செய்கிறோமோ அதே மிஷினில் தான் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியும் செய்கிறோம். ஓகே. இதுவே பயங்கர ஒரு அட்வான்ஸ்டான ஒரு தொழில்நுட்ப முறையாக இருக்குது. இதெல்லாம் இன்னும் அட்வான்ஸ்டுங்க. இது வந்து இந்த சிகிச்சை முறையோட நம்பகத்தன்மை அதிகரிக்க வச்சிருக்கு அப்படின்னா எந்த ஒரு ரீசெண்ட் அப்டேட்டை நீங்கள் அப்படி சொல்வீங்க? இல்லை, இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி பொறுத்த வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே வர ஒரு துறை. ஓகே. வருடந்தோறும் புதிய டெக்னாலஜி வருது, புதிய டிவைஸ் வருது, புதிய ட்ரீட்மெண்ட் மெத்தடு வருது. இதோட வளர்ச்சி ரொம்ப அபரிதமாக இருக்குது. ஓகே. இதோட டெக்னாலஜியோட வளர்ச்சியால் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அட்வான்ஸ் இமேஜிங், ரொபாட்டிக் டெக்னாலஜி இதெல்லாம் சேர்ந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப மைன்யூட்டாகவும் ரொம்ப சேஃபாகவும் வச்சிருக்கு. ஓகே. வருங்காலத்தில் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி மருத்துவத்துறையில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்த பிடிக்கின்றதுல சந்தேகமே இல்லை. ஓகே. ஆனால் இந்த சிகிச்சை முறை, ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின் ஸ்ட்ரோக், பிரெயின் அனிரிசம்க்கு நீங்கள் சொன்னது வந்து தொடையில் ஒரு ஊசி அளவுக்கு, ஒரு சிரிஞ்சளவுக்கு ஓட்ட செலுத்தி தலையில் வந்து அதுக்கான சர்ஜரி, சம்மந்தப்பட்ட சர்ஜரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் பெயின் த்ரெஷோல்டு அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்குது. இந்த சிகிச்சை முறை கொடுக்கப்படும் போது பேஷண்ட்டுக்கு அனஸ்தீசியா செலுத்தப்படுமா, இல்லை வலி எதுவும் பெருசாக தெரியாதா? இல்லை, பெரும்பாலான பேஷண்ட்டுக்கு நாங்கள் லோக்கல் அனஸ்தீசியாலே வெறும் மரத்துப்போகிற இன்ஜெக்ஷன் மட்டுமே போட்டு தான் செய்கிறோம். ஒரு சில பேஷண்ட்டுகளுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து பேஷண்ட்டை கம்ஃபர்ட்டாக செடேஷன், ஐவி செடேஷன்ற மருந்து கொடுத்து பேஷண்ட்டை கம்ஃபர்ட்டாகவும் ரிலாக்ஸாக வச்சுருப்போம். எந்த மாதிரியான பேஷண்ட்டுக்கு ஜென்ரல் அனஸ்தீசியா தேவைப்படும்னு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள். ஓகே. எந்த பேஷண்ட்டுகள் நகராமல் இருக்கணும், அந்த மாதிரி சில ப்ரொசீஜர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ஜென்ரல் அனஸ்தீசியா தேவைப்படும். அதுவும் வந்து அந்த மாதிரி ஜென்ரல் அனஸ்தீசியாவும் பேஷண்ட்டுக்கும் பேஷண்ட்டோட உறவினர்களுக்கும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி அனஸ்தெடிஸ்டோட முடிவெடுத்து அதுக்கப்புறம் தான் கொடுப்போம். ஓகே. நீங்கள் இப்போ குறிப்பிட்டது மாதிரி ஒரு சின்ன குழந்தைக்கு கூட இந்த சிகிச்சை முறையானது கொடுக்க தான் படுது. ஸோ there is no ஏஜ் லிமிட்டா? கிடையாது. அந்த மாதிரி இது வந்து குழந்தைகளுக்குலேருந்து பெரிய ஒரு வயதானவர் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியில் சிகிச்சை செய்ய முடியும். ரைட். இப்போது இவ்வளோ பெரிய ஒரு மெடிக்கல் துறையில், இந்த மருத்துவத்துறையில் ஒரு புதிய உயரங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் தொட்டுட்ருக்கோன்னும் போது ஒரு பலமான எதிர்காலம் இந்த சிகிச்சை முறைக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணீங்க. ஸோ வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட் இன் ஃபியூச்சர்? இன்னும் எதிர்காலத்தில் எந்தெந்த திசையில் இந்த துறை பயணிக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி அடுத்த ஸ்டெப் வந்து இதில் வந்து இன்னும் நிறையா ஃபீல்டு வந்து ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. பழைய எல்லா துறைகளிலும் ஊடுருவி இந்த இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி எல்லா பேஷண்ட்டோட பல சிகிச்சை முறைகளில் வந்து இது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். ஓகே. ஒரு மிகப்பெரிய சர்ஜரின்னு பயப்படக்கூடிய ஸ்கல் ஓப்பனிங்கோ இல்லை நெஞ்சை பொழந்து பண்ணுற சர்ஜரி இதெல்லாமே ஃப்யூச்சரில் வந்து இல்லாமல் இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி முறை மூலமே தீர்க்கப்படுவதற்கான எதிர்காலம் இருக்கா? கண்டிப்பாக.
டாக்டர் ஜாக்கிர், இப்போ இந்த சமீப காலகட்டங்களில் இந்த நீரிழிவு நோய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. இந்த டயாலிசிஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லையும் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி கை கொடுக்குதா? கண்டிப்பாக. டயாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஃபிஸ்துலா தான் ரொம்ப முக்கியம். ஃபிஸ்துலா நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறது ரொம்ப முக்கியம். ஓகே. இந்த ஃபிஸ்துலாவில் சில சமயங்களில் வந்து இந்த ஃபிஸ்துலா வந்து பிளாக் ஆகிடும், அடைப்பு ஏற்படும். அந்த அடைப்பு இல்லை சுருக்கங்கள் ஏற்படும் போது இதை வந்து இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி மூலம் முதல்ல வந்து ஒரு ஃபிஸ்டோலோகிராம்ன்ற ஒரு ப்ரொசீஜர் பண்ணி இந்த பிளாக் எங்கே இருக்குன்றதை முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த பிளாக்கை இது பண்ணுறதுக்கு கையில் ஒரு சின்ன ஆர்ட்ரி வழியாக அந்த பிளாக் இருக்க இடத்துக்கு போய் பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி மூலம் சுருங்கியிருக்க வெசலை வந்து நாங்கள் பெருசு பண்ணுவோம். அதை தேவைப்பட்டால் அதுலேயே ஒரு ஸ்டண்ட்டும் போடுவோம் நாங்கள். அதனால ஃபிஸ்துலா நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இதுக்கான திருப்பி ஃபிஸ்துலா பண்ணுறதுக்கு வந்து அத்தியாவசிய தேவை வந்து முற்றிலுமாக இது பண்ணப்படும். ரைட். இப்போது இந்த மாதிரியான சர்ஜரிக்கு பின்னாடி வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும். முன்னாடியெல்லாம் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி முறையில் நான் சிகிச்சை எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது நீங்கள் சொன்னீங்க 1 மாதம் எடுத்துக்கும் பிரெயின் அனியூரிசம் மாதிரியான சிகிச்சைக்கெல்லாம் அதை வந்து 1 நாளில் இதை வந்து நிவர்த்தி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த சிகிச்சை முறைக்கு அப்புறம் பின்பற்ற வேண்டிய பத்திய முறைன்னு ஏதாச்சும் இருக்கா? இல்லை பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது லிமிட்டேஷன்ஸ் இருக்கா? இல்லை, நாங்கள் யூஸ்வலாக ட்ரீட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எந்த உணவு கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கிறதில்ல. ஓகே. பிபி சுகர் உள்ள பேஷண்ட்டுங்களுக்கு பொதுவாகவே நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் டாக்டர் அட்வைஸை ஃபாலோ பண்ண சொல்கிறோம். பிபி சுகர் இருந்தால் அதை கண்ட்ரோலில் வச்சுக்க சொல்கிறோம். கொலஸ்ட்ரால் இருந்தால் அதை கம்மியாக காக்க சொல்கிறோம். ப்ளஸ் வந்து டெய்லி ஆக்டிவ் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறோம். ஓகே. இந்த மாதிரியான ஜென்ரல் அட்வைஸை ஃபாலோ பண்ணாலே நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். இது சிகிச்சை முடிச்ச 2வது நாளே இவங்க நார்மல் லைஃபுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் போயிடலாமா? கண்டிப்பாக. ஓகே, தட்ஸ் குட் டு நோ. ஸோ இவ்வளவு ஒரு எளிமையாக்கப்பட்ட ஒரு சிகிச்சை முறை வரும் நாட்களில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகிற ஒரு சிகிச்சை முறை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் ஜென்ரலாக பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு வந்து இது மேலே ஒரு நம்பிக்கை தரும் விஷயமா நீங்கள் எதை பாயிண்ட் அவுட் பண்ணுவீங்க? உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு வந்து உடனே டாக்டரை போய் பாருங்கள். டாக்டரை போய் பார்த்து அவங்க ஆப்ரேஷன் சொன்னால் பயப்படாதீங்க. அவங்க டாக்டரை கேளுங்க. எனக்கு இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியில் எனக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேளுங்க. பல சமயங்களில் ஆப்ரேஷனே இல்லாமல் சின்ன ஊசி அளவுக்கு ஓட்டை போட்டு ட்ரீட்மெண்ட் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ நிறையாவே இருக்குது. ஓகே. அண்ட் இட் இஸ் கவர்ட் பை எல்லா இன்சூரன்ஸும் இது கவர் ஆகுது. அதுவும் முக்கியமான விஷயம். ஆமாம். ரைட். கேட்கவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நிறைய காம்ப்ளிகேட்டடான நோய்களையும் சிக்கல்களையும் தினம் தினம் மக்கள் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நிலையில் மருத்துவத்துறையில் ஒரு புதிய அத்தியாயத்துக்கு நம்ம இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி மூலமாக வந்திருக்கோன்றது புரியுது. இவ்வளோ நேரம் எங்களோட இணைஞ்சு என்னோட கேள்விகளுக்கு பொறுமையாகவே ரொம்ப அழகாகவும் பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி டாக்டர். நன்றி. நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பு தொகுப்பில் இணையலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.